ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு தமிழ் vlogger இன் கேனடா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அண்ட் நியூ இயர் செலிப்ரேஷன் எப்படி போணுச்சுன்னு தான் பார்க்க போகிறீங்க. ஜென்ரலாக கிறிஸ்மஸ்லாம் ஒன்றும் செலிப்ரேட் பண்ணுறது இல்லைங்க. அப்புறம் எதுக்கு இவ்வளோ கிஃப்ட்டுன்னு தானே பார்க்குறீங்க. அதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்குது. என்னோடய பெரிய பொண்ணு வந்து எங்கள் எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கி வச்சுட்டு, மம்மி எனக்கு கிஃப்ட் இல்லையா எனக்கு கிஃப்ட் இல்லையான்னு கேட்டாள். சரி, குட்டி பசங்க தானே கேட்டுட்டு விட்டுருவாங்கன்னு பார்த்தா அவள் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவளே போய் எங்கள் எல்லாருக்கும் கிஃப்ட்டெல்லாம் வாங்கி பேக்லாம் பண்ணிட்டா. சரி, அப்பா அம்மாவா நம்ம ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் நாங்களும் அதுக்கு முந்தின நாள் அவங்க 2 பேருக்குமே கிஃப்ட் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே Santa is waiting for you. Come. Did you ask Santa about anything? Akka is gonna open her gift. Come. Santa came this night. He said, I came here to meet Dia. I said, And Dia is being very good for this year, so I'm gonna give a gift. Come, baby. Come. Enna, Papa? I wanna speak. You wanna speak what? You wanna speak what? Okay, bye. நாங்க போய் ஓபன் பண்றோம். Okay, let's open Bye, our Papa. gift. என்னடா தூங்குற பிள்ளையை டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு நினைக்காதீங்க. மணி 9:30 ஆகுது. மேடம் செம தூக்கம், லீவ்னால நமக்கு அடுத்த வேலை இருக்கு இல்லையா, அதனால் எழுப்பி கீழே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி நான் கிறிஸ்மஸ் ட்ரீ செட் பண்ண உடனே 2 குட்டீஸும் சேர்ந்து பெரிய ஒரு லிஸ்ட்டே போட்டு கிறிஸ்மஸ் சாண்டாக்காக வச்சுட்டாங்க. நான் அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தா லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போச்சு. அதெல்லாம் நமக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒவ்வொன்றா பிக் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். பெரியவளுக்கு மட்டும் சில நீடட் ஐட்டம்ஸ் இருந்ததுனால அதையும் கிஃப்டாக கொடுத்துலான்னா அவளுக்கு 2-3 பேக்கேஜ் ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு விஷயத்த யோசிக்கவே இல்லை. சின்னவன் வந்து என்னடா இவ்வளோ பேக்ஸ் இருக்கே, இதில் எத்தனை எனக்கு அப்படின்னு கேட்பான்னு நான் எதிர்பார்க்கல. அவள் ஒன்றே வேகமாக சொன்னால் நான் சாண்டாக்கு வந்து ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் நிறைய கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்த்தா அவளோட கிஃப்ட்டு ஒன்றை பார்த்தா ஷி வாஸ் ஹாப்பி. பட் அவங்க அக்காவுக்கு நிறையா கிஃப்ட்ஸ் இருக்கவும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. மேடம் வந்து நான் சாண்டாவுக்கு நிறையா லெட்ரு போட்டேன், நிறைய லிஸ்ட்டு கொடுத்தேன், பட் ஒன்று தானே எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆடம். நம்மளோட பாக்கணும். நல்லா இருக்கா? இது ஒரு பேக், இது ஒரு பேக், இது ஒரு பேக். நல்லா இருக்கு. ஸ்டீல் மேடன். That's a small bag. Where you can't get that because it's a small You can bag. open this as well. இந்தாங்க, நீங்க ஓபன் பண்ணுங்க. This one mine. Oh, this one mine. நீங்க இதை ஓபன் பண்ணுங்க. இதுவும் அக்காவுக்கும் உனக்கும் நீங்க ஓபன் பண்ணுங்க. அக்கா ஓபன் பண்ணுங்க. 1 by 1. I'm gonna open it. Yeah. Dia open பண்ணுங்க. Look, that's yours. You can use it too. For all of us. What's the signal for that? இது நான் நல்லா யூஸ் பண்ணுவேன். அது வாங்கடா. Who is this? இதெல்லாம் அக்காட்ட கேட்போம்டா. இது எதுல ரேயா இருக்கு? இது 3 பேக்ஸ் வந்து ரேயா நமக்கு வாங்கிருக்கு. எனக்கு, டாடிக்கு, தியாவுக்கு எதுரா? கம் தியா ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணுடா. எங்கடா வாங்க? சூப்பரா இருக்குடா. அப்போ அப்பாவுக்கு தான் கஷ்டமா இருக்கு ஷாப் பண்றதுக்கு. இட்ஸ் சோ பியூட்டிஃபுல் ரியா. அழகா இருக்கு. அழகா இருக்குடா. அம்மாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா காட்டிட்டு முன்னாடி அவங்க காமிச்சியா? சூப்பரா இருக்கு. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் கிஃப்ட்ஸோடு போயிடுச்சுங்க. அண்ட் தென் December 31st we all get ready for a நியூ இயர் செலிப்ரேஷன். ஒரு 100 ஃபேமிலிஸ் 100 மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் போயிருந்தோம். ஜென்ரலாக இது ஒரு க்ளோஸ்டு கம்யூனிட்டியில் பண்ணுவோம், பட் இந்த தடவை கொஞ்சம் வந்து பெருசாகவே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நிறையா டான்ஸ், ஆட்டம் பாட்டம்னு செம்ம ஜாலியாக ஃபன்னாக ஃபுட்டோட
நல்லாவே போச்சு. மிட் நைட் 12 நியூ இயர் வர்ற வரைக்கும் இருந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு 12:30க்கு மேலே தான் வீட்டுக்கு கிளம்பி வந்தோம். இதுக்கு மேலே நான் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை, பிகாஸ் யூ கேன் see அண்ட் என்ஜாய். நிறையா பாட்டு டான்ஸ்னு செம்ம ஜாலியாக போச்சு. தியா வந்து கொஞ்சம் ஷை பேபி தான், ஸோ நம்ம கூடவே நின்று அவள் கூட டான்ஸ் பண்ணணும். மேடம்க்கு எப்போயுமே கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும், அதனால் அவள் கூட கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடணும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட போய் கொஞ்சம் நேரம் டான்ஸ். இந்த 31st 2024 எப்படி போச்சு தெரியாது, 2025 நல்லபடியாக போகணும் இல்லையா? ஸோ ஒரே ஆட்டம் பட்டத்தோட ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எல்லோரும் செம்ம ஃபன் ஃபில்டாக ஆடிட்டு இருந்தாங்க, பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஆஸ் யூஷுவல் ஈவெண்ட் ஃபுல்லாமே இங்கே வந்து அங்கேன்னு ஒருத்தவங்க வந்து 5th floor டான்ஸ் அகாடமி வச்சுருக்காங்க. நிறைய கிட்ஸ்க்கு ஈவன் அடல்ட்ஸ்க்கு வந்து டான்ஸ் சொல்லித்தராங்க. அவங்க டான்ஸ் ஸ்கூலில் வந்து தான் டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. பயங்கர ஃபன்ஃபில்டாக இருந்தது. இங்கே எல்லா ஈவெண்ட்டுக்குமே அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அமேசிங்காக இருக்கும், நல்லாவே என்ஜாய் பண்ணும். யாராவது லோக்கல்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கிட்ஸை வந்து அங்கே போடுங்க, நல்லாவே டான்ஸ் சொல்லி தருவாங்க. செம ஜாலி அண்ட் ஃபன்னாக இருக்கும். இந்த பசங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். பயங்கர ஃபன்ஃபுல்லாக இருந்தது என் பர்ஃபார்மன்ஸ். உங்களுக்கு டான்ஸ் பிடிக்கும், பாட்டு பிடிக்கும், பார்க்கணுன்னா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைனா வீடியோ இதோட நிப்பாட்டிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை. இட்ஸ் ஆல் ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் தான். அந்த 2 நாளுமே எனக்கு அப்படி தாங்க போச்சு, செம ஜாலியாக போச்சு. இதை பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஹோப் உங்களுக்கும் நியூ இயர் செலிப்ரேஷன் செம்மையாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாதியில் கட் பண்ணிட்டு போனால் பரவாயில்ல, கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.
35, 34, 33.